போண்டா போண்டா. பழைய சாதமும் அவிச்ச 2 உருளைக்கிழங்கு இருந்தா போதுங்க. அதை அப்படியே மிக்சர் ஜார்ல சேர்த்துருங்க. இதுல 1/4 கப் தயிர், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப அரைச்சதை ஒரு பவுல்ல மாத்திட்டு 1 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சீரகம், தூளா கட் பண்ண 1 இன்ச் இஞ்சி, 1 பச்சை மிளகாய், தூளா கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது கூட சோடா உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி நினைச்சதும் செய்யற மாதிரி ஒரு ஈஸி ஸ்நாக் ரெசிபி தான் இது. சோ இந்த போண்டா செய்யறதுக்கு நல்ல மணமான காடியா கடலை தான் எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல எண்ணெயை சூடு பண்ணி போண்டாவை ஒன்னொன்னா உள்ள போட்டுருங்க. இந்த போண்டா போட்டு முடிக்கும் போது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒட்டிப்பாங்க. நீங்க ஃபோக்ல பிரிச்சு விட்டுக்கோங்க. அப்பப்ப திருப்பி போட்டுட்டே இருங்க. ஈக்குவலா எல்லா சைடும் கோல்டன் பிரவுன் ஆனதும் எடுத்துருங்க. சும்மா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்குங்க. இதுல நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கிறதுனால மத்த போண்டாவை விட இந்த போண்டா ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். இன்ஃபேக்ட் செஞ்சு 2 hours ஆனாலுமே அதோட கிறிஸ்பினஸ் மெயின்டைன் ஆகும். இது ஒரு பெஸ்ட் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குங்க. நீங்க டீ கூட இதை சர்வ் பண்ணி பாருங்களேன். டீயே ஆறி போயிடும். இதை தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதுவும் இது கூட ஒரு கார சட்னியோட சர்வ் பண்ணி பாருங்களேன். அட்டகாசமா இருக்கும். சோ நீங்களும் ஒரு முறையாவது காடியா கடலை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?